ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் நல்ல மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் ருலானால் உப்புமா ஒன்று செய்கிறேன் எப்படின்றதை பார்ப்போம். நீங்களும் எங்களோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க இதை எப்படி செஞ்சு கொள்கிறேன்ட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்பேன். நான் இன்றைக்கி இந்த உப்புமாவை செஞ்சு கொள்கிறதுக்கு ருலான் எடுத்துக்கிறேன். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கேரட், வெள்ளை வெங்காயம், ரம்பர், கட்டர்கொச்சிக்காய், கடு, மஞ்சத்தூள், நச்சிரம், கீ, மாசித்தூள், உப்பு, காஜு இவ்வளவுதான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க இந்த உப்புமாவை எப்படி செஞ்சு கொள்கிறேன்னு பார்க்குறதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்ட மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். ஃபஸ்ட்டுக்கு எங்கள் செமோலினாவை வறுத்து எடுக்கிறதுக்கு பேனோட அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கீ கொஞ்சம் மெல்ட் ஆகி கொண்டு வரப்போக்கல அதில் 2 கப் செமோலினாவையும் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கொள்ள போகிறேன். செமோலினாவை இப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டி தீஞ்சி கலர் மாற பார்க்கும். எங்களுக்கு செமோலினா மிச்ச நேரம் வறுக்கணுமென்று இல்லை, ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். இப்படி கையால் பிடிக்க போக்கல மண் மாதிரி பிடிப்பட்டுச்சேண்டா எங்களுக்கு அந்த அளவு போதும். எனக்கு இப்போ இந்த அளவு போதும். எனக்கு அவங்களே பார்த்தா விலங்கு தரிக்கேன் கையில் மண் மாதிரி இதாகுது. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் போட்டு எங்களோட செமோலினாவை கொஞ்சம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். செமோலினாவை நல்லா ஆற வச்சுட்டு எங்களோட உப்புமாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வெங்காயம் மிக்சினோடு செய்யணும். அந்த மிக்சினை செஞ்சு கொள்கிறதுக்கு பேனோட அடுப்பில் வச்சுக்கிறேன். அதுக்கே 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கீ நல்லா இப்படி மெல்ட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல இதுக்கே 1 டீஸ்பூன் கடுவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே 1 பிஞ்ச் நச்சிரமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கஜு கொஞ்சம் எடுத்து இப்படி 2 வெட்டி எடுத்துக்கிறேன். அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். கஜும் கொஞ்சம் இப்படி லைட்டாக ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கல இதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு காய் எடுத்து இப்படியே மெல்லிசாக சின்னதாக வெட்டி வச்சிக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு எங்களோட வெங்காயத்தையும் கொஞ்சம் லைட்டாக சோட்டை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக சோட்டை ஆகி வெங்காயத்தில் கலரும் மாறிக்கொண்டு வரப்போக்கல இதுக்கு ஜிஞ்சர் பேஸ்ட் 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு உங்களுக்கு விருப்பமெண்டா ஜிஞ்சர் பேஸ்ட் போட்டுக்கொள்ளும், அப்படி இல்லாட்டி ஜிஞ்சர் பேஸ்ட் போடாமல் உங்களுக்கு செய்யலும். ஆனால் இதுக்கு ஜிஞ்சர் பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் ஒரு காய் எடுத்து இப்படி சின்னதாக கிரேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் போட்டு எங்களோட கேரட் கொஞ்சம் லைட்டாக வெந்து வரத்துக்கு அதுக்கும் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். கருவேப்பிலை கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். 2 துண்டு ரம்பையும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். எங்களோட கேரட் கொஞ்சம் நல்லா சோட்டையாகி வரும் வரைக்கும். வெங்காயம் கேரட்டும் நல்லா சோட்டையாகி கொண்டு வரப்போக்கல இதுக்கே நான் பெரிய தக்காளி ஒரு காய் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே 2 டேபிள் ஸ்பூன் மாசித்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமெண்டா சேர்க்கலும் இல்லாட்டி இது போடாமல் இருக்கலும். ஆனால் இதுக்கும் மாசி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
1/2 டீஸ்பூன் கட்டர் கொச்சிக்காவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் உரப்பு கூடையாக ஒன்றுமே நினைக்குதுண்டா கொஞ்சம் கட்டர் கொச்சிக்காய் கூடையாக போடுங்க. உரப்பு குறையணுமே நினைக்குதுண்டா 1/2 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கே மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எங்களுக்கு கேரட்டும் வெங்காயமும் மிச்சம் சோட்டையாகணுமென்று இல்லை. ஏனென்றால் உப்புமா செய்ய போக்கல எப்பயும் உப்புமாவில் கொஞ்சம் வெங்காயமும் கேரட்டும் கடிப்படுற மாதிரிக்கு இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கே 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு டேஸ்ட்டு பார்த்து உப்பும் போட்டுக்கோங்க. கிரேவி கொஞ்சம் இப்படி கொதிச்சு கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் வறுத்து வச்சுக்கொண்டு ருலானையும் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி ருலான் கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு இன்னொரு 1 டீஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கீயையும் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை மூடி அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் இது கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ரெண்டு 3 நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து உப்பு மாவுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ எங்களோட செமோலினா உப்புமா ரெடியாக விட்டுது. உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் இது ஒன்று கொண்டு ஒட்டி இல்லை நல்லா பசந்த உதிரியாக இக்கிது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வெள்ளனைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை டின்னருக்கும் நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை டிஷ் ஒன்றில் போட்டுக்கொள்வோம். இதுக்கு மேலால் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஃப்ரை பண்ணி கொண்ட காஜு கொஞ்சமும் கிஸ்மிஸ் கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் இதுக்கு மேலால் பாஸ்லியும் கொத்தமல்லி கொஞ்சமும் சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கொள்ளும். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து உங்களுக்கு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட செமோலினா உப்புமா. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டான டிஷ் ஒன்று மட்டும் இல்லை நல்ல ஹெல்த்தியான டிஷ் உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களோட இந்த உப்புமா ரெசிபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கேன். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபியோடு எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.